அன்பை அதிகரிப்பது எப்படி? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சேரில் உட்காருங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆழமாக மூச்சை ஒரு 3 முறை உள்ளே இழுங்க, வெளியே விடுங்க. இப்போ மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க, நான் ஆத்மா, அன்பான ஆத்மா. நான் ஆத்மா, அன்பான ஆத்மான்னு 3 முறை சொல்லுங்கள். அப்படியே உணர்ந்து பாருங்கள். என் மனமெல்லாம் அமைதி சக்தியால் நிறைந்திருப்பதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் 3 முறை. அப்படியே உணர்ந்து பாருங்கள். அப்படியே மனசு பூரா அமைதி சக்தியால் நிறைஞ்சிருக்கிறதா உணருங்க. இப்போ சொல்லுங்கள், என்னை சுற்றிலும் அமைதி, எனக்குள்ளேயும் அமைதி. எப்படி மீன் இருக்குது, கடலுக்குள்ளே இருக்குன்னா மீனை சுற்றியும் தண்ணி, உள்ளுக்குள்ளேயும் தண்ணி. அது மாதிரி என்னை சுற்றிலும் அன்பு, எனக்குள்ளேயும் அன்பு. அப்படியே உணர்ந்து பாருங்க. ஓகே, இப்போ உங்களை அன்பான ஆத்மாவாக மறுபடியும் உணர்ந்து பாருங்க. ஓகே, இங்கே உணர்தல் தான் ரொம்ப முக்கியம். உணர்ந்து பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம அன்பான ஆத்மான்னு பயிற்சி பண்ணோம். அன்புன்னா என்னங்க? அப்படியே யோசிச்சு பாருங்கள். வேணா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கூட கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அன்புன்னா என்ன? எது அன்பு? ஒரு தாய் தன் மகன் மீது வைப்பது அன்பா? இல்லை மகன் தாய் மீது வைப்பது அன்பா? இல்லை காதலன் காதலி மீது, அல்லது காதலி காதலன் மீது? இந்த உலகத்தில் யார் மேலே அன்பு வைத்தாலும் ஒன்றை எதிர்பார்ப்பாங்க. இப்போ தாய் குழந்தை மேலே வச்சா நாளைக்கு வயதான காலத்தில் இவன் என்னை கவனிப்பான் அப்படின்னு. அதே மாதிரி தான் கணவன் மனைவி மேலேயும், மனைவி கணவன் மேலே வச்சாலும் எல்லாத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் உண்மையான அன்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. அதுக்கு இயற்கையை சொல்லலாம், இறைவனை சொல்லலாம். இந்த இயற்கையாகட்டும், செடி கொடி மரமாகட்டும், மரம் செடி கொடியெல்லாம் பூக்குது, காய்க்குது. நல்லவங்களும் பறிக்கிறான், கெட்டவங்களும் பறிக்கிறான். இந்த மனசு என்ன கொஞ்சம் கூட நன்றி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு காய்ப்பதை பூப்பதை நிறுத்திடுதா? இல்லை இந்த பூமி சுற்றுவதை நிறுத்திடுதா? அந்த மனுஷங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சுற்றுவதை நிறுத்திடுதா? அதுபோல தான் உண்மையான அன்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரதிபலனும் எதிர்பாராது. அவங்க என்ன வேணால் செய்யலாம், என் வேலை அன்பு காமிப்பது. அப்படி உலகத்தில் ஒரு ஆள் இருக்காருன்னா அவரைத்தான் சிவன்னு சொல்கிறான். அன்பே சிவம்னு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கும்பிட்டாலும் சரி, நினச்சாலும் சரி, நினைக்காட்டியும் சரி, செஞ்சாலும் சரி, அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுறதில்ல. தன்னுடைய வேலை அன்பு காட்டுவது மட்டுமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அது மாதிரி நீங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துங்க. எதையும் எதிர்பார்க்காது. எப்போ அப்படி ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே வந்துருச்சோ, நீங்கள் அன்பின் வடிவமாயிருவீங்க, அன்பு கடலாயிருவீங்க, இறை நிலை அடைஞ்சிருவீங்க. அதுதான் இறை நிலை, அன்பு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அன்பு அன்பு அன்பு. ஆக அந்த பயிற்சி பண்ணுங்கள். இன்னையிலேருந்து இது போல் எந்த சூழ்நிலையிலையும் யாரிடமும் அன்பு காட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு திருப்பி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் காட்டுங்க. அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் அன்பை அதிகரிக்கக்கூடிய உண்மையான நிலை. நன்றி, வணக்கம்.